அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுடைய டாப் மோஸ்ட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். வெரி ஹையஸ்ட் போஸ்டான டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி அப்படிங்கிறதுக்கான போஸ்ட் எல்லாமே நம்ம சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். திஸ் இஸ் த ரைட் சான்ஸ். அது இல்லாம தமிழ்நாட்டில இருந்து யூபிஎஸ்சி படிக்க போயிட்டு யூபிஎஸ்சியில சரியான சான்சஸ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல பேருக்கு அவங்களுடைய பின்னாடி வரக்கூடிய ஒரு லைஃப் சேவிங் பொசிஷன் இல்லை ஒரு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்து அவங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு பலனை, ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை, தட் மீன்ஸ் யூபிஎஸ்சியில கிடைக்கல அட்லீஸ்ட் இதுலயாவது கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்னு நிறைய ஸ்பெஷல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் குரூப் ஒன். குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? நமக்கு தான் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா, இல்லை எல்லாருக்குமே டஃபா இருந்துச்சா? இந்த கொஸ்டின் பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டு இல்லையா? இது ஒரு புது ஸ்டாண்டர்டா? இதுக்கு என்ன கட் ஆஃப் வரும்? யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம், இல்லை மெயின்ஸ் படிக்கலாமா, இல்லை குரூப் 2 படிக்கலாமா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். பட் எல்லா சந்தேகங்களுக்கும் இப்போ உங்களுக்கு பேஸ்ல ஆன்சர் கொடுக்கக்கூடிய மெயின் சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன மார்க் இருந்தா நமக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகும், இந்த ப்ரிலிமினரி கிளியர் ஆகி நம்ம மெயின்ஸ்க்கு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமே குரூப் ஒன்ல 90 போஸ்ட் நமக்கு எடுக்க போறது 1:20 ரேஷியோல தான் மெயின்ஸுக்கு வந்து எடுப்பாங்க. அப்ப 90 × 20 1800 பேர் அரௌண்ட் ஒரே மார்க்ல இருக்கக்கூடிய கம்யூனல் கேட்டகரியில நிறைய பேர் சேம் மார்க்ல இருக்கிறவங்க அவங்களை செலக்ட் பண்றதும் அப்படிங்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 2000 மெம்பர்ஸ் வந்து இந்த 2000த்துல ஒரு 10-20 முன்ன பின்ன வரலாம். ஒரு 2000 பேர் வந்து இந்த நம்ம மெயின்ஸ் எழுத போறோம். அப்ப எந்த 2000 பேர் இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் எழுத போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை தான் நமக்கு இன்னைக்கு மைண்ட்ல வந்து ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயம், இந்த 2000 பேர் யார் போறாங்க அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் வேணும். இந்த கட் ஆஃப் மார்க் கம்யூனல் வைஸ் இப்போ நமக்கு வந்து ரிசர்வேஷன் நம்ம 69% ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றோம். அப்போ வெர்டிகலா நம்ம ஃபாலோ பண்றோம், அட் த சேம் டைம் ஹரிசாண்டலாவும் இந்த ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ வெர்டிகலா ஹரிசாண்டலா எல்லா வகையிலையும் நம்ம பாக்குறப்ப இந்த 2000 பேர் யாரு கம்யூனல் கேட்டகரி வைஸ் யார் யாரெல்லாம் போக முடியும், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு 2022ல ஒரு குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுதி இப்போ ஃபைனல் ரிசல்ட் கொடுத்து அவங்க எல்லாருமே இப்போ ட்ரைனிங் ஜாயின் பண்ண போறாங்க. அப்ப அந்த எக்ஸாமினுடைய அபிஷியல் பிரிலிமினரி கட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இது நம்ம ஏதோ நாமளா யோசிச்சு போட்டதுல இது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ஒரு கட் ஆஃப் 2022 குரூப் ஒன் பிரிலிமினரியோட அபிஷியல் கட் ஆஃப். அப்ப இதுல வந்து நமக்கு 4 கேட்டகரி நான் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப ஸ்பெசிபிக் ஹரிசாண்டல் கேட்டகரியை விட்டுட்டு மேஜரா பிளே பண்ணக்கூடிய இந்த 4 கேட்டகரியில ஒன்னு ஜெனரல் கேட்டகரி, 2வது விமன், 3வது பிஎஸ்டிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம், 4வது விமன் பிஎஸ்டிஎம். ஸோ கேட்டகரி வைஸ் இதில் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் இருக்கிறவங்க 141, ஜெனரல் விமன் 140, ஜெனரல் பிஎஸ்டிஎம் 134, ஜெனரல் இருக்கிற விமன் பிஎஸ்டிஎம் 131. தட் மீன்ஸ் இங்க நான் போட்டிருக்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது நீங்க மார்க்னு கன்சிடர் பண்ணக்கூடாது, இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்ப இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு மார்க்கா வேணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் இன்டூ 1.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மார்க் கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து எத்தனை கேள்விகள், 200க்கு 141 கேள்வி சரியா போட்ட ஒரு ஜெனரல் கேண்டிடேட் கட் ஆஃப் வந்திருக்கு. அப்ப இங்க கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியிலையும் செலக்ட் ஆன பீப்புள்ல கடைசி ஆள் என்ன மார்க் வாங்கினாங்களோ அதுதான் கட் ஆஃப். இது வந்து டாப் மோஸ்ட் மார்க் கிடையாது. இப்ப பிசி விமன் 136 அப்படின்னா பிசி விமன்ல எத்தனை சீட்டு, ஒரு 100 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 100ல 100வது ஆள் வாங்கின மார்க் தான் கட் ஆஃப். அப்ப அந்த கேட்டகரி கடைசியில குறைந்தபட்சம் இந்த மதிப்பெண்ணாவது பெற்றிருந்தா அவங்க உள்ள போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் கட் ஆஃப். அதனால பிசி ஜெனரல் 135, பிசி விமன் 136, பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 130, அதே மாதிரி பிசி விமன் பிஎஸ்டிஎம் 122 அப்படிங்கிறது இதுல இருக்கிற கட் ஆஃப். எம்பிசியில எம்பிசி ஜெனரல் 135, எம்பிசி விமன் 136, எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 127, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 126, எஸ்சி ஜெனரல் 133, எஸ்சி விமன் 131, எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 125, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 120, எஸ்டில எஸ்டி ஜெனரல் 120, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் 84. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற அந்த பிரிலிமினரி கட் ஆஃப்லயே எஸ்சி விமன் எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம் கொடுக்கல. அப்ப அந்த கேட்டகரியில இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். சோ இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 141 கேள்வி, 127 கேள்வி, 131 கேள்வி அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில இதை நம்ம போடுறப்ப.
அப்ப ஜென்ரலா ஒரு மித் இதுல பிரேக் ஆகும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஜென்ரலை விட விமன் கம்மியா இருக்கும், விமனை விட அடுத்தது கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இல்லை. இங்க பாருங்க, பிசி ஜென்ரல்ல 135 கொஸ்டின் வாங்கினவங்க கிளியர் பண்ணிருக்காங்க. அதே பிசி விமன் 136 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் அதிகம் தான். எம்பிசி ஜென்ரலை விட எம்பிசி விமன் அதிகம். பட் இதுல ரொம்ப மேஜரா பிளே பண்றது எது அப்படின்னா, ஜென்ரலுக்கும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும் நடுவுல எப்பவுமே ஒரு 5 கொஸ்டின் தான் டிஃபரன்ஸ் வருது. 5ல இருந்து 7 கொஸ்டின் டிஃபரன்ஸ் வருது. அதுவே ஜென்ரலுக்கும் ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்க்கும் ஜென்ரலுக்கும் விமன் பிஎஸ்டிஎம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே இதெல்லாம் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் 12 கொஸ்டின்லாம் டிஃபரன்ஸ் வருது. பிசி ஜென்ரல் 135, அதுவே பிசி விமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொன்னா பிசி விமன் பிஎஸ்டிஎம்க்கு 122, 13 கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் மேஜரா பிளே பண்ணக்கூடியது, ஒரு மேஜர் டிஃபரன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பிஎஸ்டிஎம். இப்போ அந்த பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அதை வந்து பெட்டரா யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. பிஎஸ்டிஎம் கையில இருக்கும், ஆனா இலக்கு எல்லாமே வெறும் குரூப் 4ல படிச்சுட்டு நான் குரூப் 4ல பாஸ் பண்ணா போதும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தப்பு. நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர், உங்க கையில பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா ஹை போஸ்ட் எல்லாமே நல்லா எய்ம் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்ப இதுதான் அபிஷியலா 2022 குரூப் 1க்கான கட் ஆஃப் அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் கட் ஆஃப் நமக்கு எவ்வளவு வரும்? அப்ப இதே நம்பர் தான் வருமா, இதையவே நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்ல. we have to see some factors. இந்த குரூப் 1 2024 எக்ஸாமோட சில ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இதுதான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர். இந்த தடவை அந்த கொஸ்டின்ஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்குற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், நிறைய பேர் டச் பண்ணாத சில ஏரியாக்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல கேள்விகள் கேட்டிருந்த ஒரு இடம் வந்து அதனால குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் டர்ம்ஸ் எதுல கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். இதுல என்னன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய சிம்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தோணும். நாம ஒரு மாதிரி ஆன்சர் போட்டிருப்போம். பட் கொஸ்டின் செட்டர் என்ன நேச்சர்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கொஸ்டின் எடுத்தாங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் கீ நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நமக்கு பிடிபட ஆரம்பிக்கும். அதனால அந்த கொஸ்டின்ஸ் வர வரைக்கும், அந்த ஆன்சர் கீ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் எப்பவுமே டக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்விக்கு வந்து ஒரு 4 அப்ஜெக்டிவ் ஆன்சர் இருக்கு, பார்த்தோன்னே ஏபிசி போட்டுடலாம். அப்படி இல்லாம ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்னா ரொம்ப எளிமை. அதுல இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப சிம்பிளா டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கூட நம்ம மைண்ட் என்ன தெரியுமா யோசிக்கும், இவ்வளவு ஈஸியா ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்க மாட்டாங்க. அப்ப இவன் ஏதோ ஒரு விஷயத்த உள்ள வச்சுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இது அப்படி ட்விஸ்ட் ஆயிருமோ, இப்படி ட்விஸ்ட் ஆயிருமோ, சரியா போட்டுருமா தப்பா போட்டுருமா அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையான கேள்விக்கு நிறைய டைம் எடுத்து யோசிப்போம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்விக்கு நிறைய டைம் எடுத்து யோசிப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப அனலிட்டிக்கலா இருந்துச்சு. அது எதுவுமே டைரக்டா டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி இல்லை. ரெண்டாவது, அதுக்கு அடுத்த டைமை நிறைய சாப்பிட்ட இடம் அப்படிங்கிறது ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்ல 40% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டஃப். அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டுக்கு மேல. அது வந்து போடவே முடியாது, ஆன்சர் கொண்டு வர முடியாது அப்படி இல்லை. பட் இட் டேக்ஸ் டைம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ல இருந்த ஒரு இடம் அந்த கொஸ்டின்ஸ். அப்ப அந்த 40% கொஸ்டின்ஸ் அந்த நிறைய டைம் கொடுக்குறப்ப இந்த ஆப்டிடியூட்ல நிறைய டைம் எடுத்துக்கிச்சு, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் எடுத்துருச்சு அப்படிங்கிறப்ப பர்டிகுலரா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் டைம் எடுக்கிறப்பவே அது ஆப்டிடியூடுக்கு வர்றப்ப ஆப்டிடியூட்ல ப்ரெஷர் பண்ணிருக்கும். இல்ல உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஆப்டிடியூட் முன்னாடி இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட்ல நிறைய டைம் எடுக்கிறப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ண வரப்ப அதுல உங்களுக்கு வந்து ப்ரெஷரை பில்ட் பண்ணும். ஸோ அதை பண்ணிட்டு இதுல வந்திருந்தாலும் இல்ல ஆப்டி பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருந்தாலும் எதுல நீங்க முன்ன பின்ன வந்திருந்தாலும் இது எல்லாமே இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன்ஸ். இந்த நோ டைம் ஃபார் ஆப்டி, நோ டைம் ஃபார் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைமை கன்சியூம் பண்ணதால இட் லீட்ஸ் டு சம் கன்ஃபியூஷன்ஸ். என்ன ஆன்சர் போட முடியுமா போட முடியாதா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 20 கொஸ்டின் 25 கொஸ்டினுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாம கடைசி 5 நிமிஷத்துல ஏ பி சி அப்படின்னு போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 8க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இந்த யூனிட் 8 வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறப்ப இது யாரு டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நான் குரூப் 1 மட்டுமே படிப்பேன், இல்ல யூபிஎஸ்சி படிச்சுட்டு நான் குரூப் 1 படிக்க வரேன் அப்படின்னு இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரி பீப்புள் எப்பவுமே தமிழ் எங்களுக்கு கஷ்டம், நாங்க ஜென்ரலா இருக்க ஆப்டி வச்சு மேனேஜ் பண்ணிக்குவோம், மீதி இருக்கக்கூடிய பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக் ஏரியாவில இருந்து நாங்க கரெக்ட் பண்ணிக்கிறோம், யூனிட் 8ல தமிழ் படிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் யூனிட் 8ல 40 கொஸ்டின்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க. அதுல 10+ கொஸ்டின்ஸ் டைரக்டா ஃப்ரம் லிட்ரேச்சர்.
அப்ப எந்த விஷயமும் அந்த டாப் காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு இது ஒரு பெரிய லேகு. நார்மலா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஆப்டிடியூடு லேகு. நல்லா பண்ணிட்டு போனவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கிறதால அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நிறைய டைம் எடுத்ததால பின்னாடி இருக்கிற ஈஸியான கொஸ்டின்ஸே சரியா பண்ண முடியாம நிறைய விஷயம். இது எல்லாமே இட் லீட்ஸ் இட் சான்சஸ் டு டூ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா போயிடுச்சு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா 2022 குரூப் 1 2024 குரூப் 1 இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப 2024 குரூப் 1 சீம்ஸ் டு பிட் டிஃபிகல்ட். நீங்க வந்து கண்டிப்பா அதை விட இது டிஃபிகல்ட் தான். அப்ப நமக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கறத நம்ம இப்படி நீங்க அஸ்யூம் பண்ணி பாருங்க. 2022 கட் ஆஃப்ல என்னென்ன கம்யூனல் கேட்டகரி வைஸ், பிசினா ஜெனரல், விமன் பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டிஎம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கிறேன். டெஃபினட்டா இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து எவ்வளவு கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் குறைந்தபட்சம் 5 கேள்விகள் குறையும். எக்ஸாம்பிள் சொல்றேன். பிசில ஜென்ரல்னா பிசி ஜென்ரல் 130 கொஸ்டின், 135 இருக்கு, 5 கொஸ்டின் கம்மியா போட்டு 130 போட்டிருந்தா கூட கண்டிப்பா கிளியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிசி விமன் 136, 5 கொஸ்டின் கம்மியாகும், 131 இருக்கிற போய் கிளியர் ஆக வாய்ப்பு இருக்கும். பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 130, 125க்கு கிளியர் ஆகும். பிசி விமன் பிஎஸ்டிஎம் 122, 117, 115 கிராஸ் பண்றப்பவே இந்த கேட்டகரியில் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில நான் 5 கொஸ்டின்ஸை நீங்க கழிச்சுக்கலாம். ஏன்னா 2022 குரூப் 1க்கும் 2024 குரூப் 1க்கும் கொஸ்டின் பேப்பர்லயே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் என்னதான் ஸ்டாண்டர்டை டிஎன்பிஎஸ்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம பசங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை யாரும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன படிக்கிறோமோ அதே தான் படிச்சுட்டு இருப்போம், கொஞ்சம் முன்னேறி இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பயங்கரமா நீங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டாண்டர்ட் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பசங்க அப்டேட் ஆயிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. கண்டிப்பா நிறைய நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, பட் அவங்க டாப் மார்க்ல போயிருவாங்க. அவங்க நீங்க 190 வாங்கினாலும் அவங்கள பத்தி இப்ப நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை கட் ஆஃப். அந்த லீஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் கட் ஆஃப். கடைசி மார்க் வாங்கி உள்ள போறதுக்கு நமக்கு குறைந்தபட்சம் என்ன மார்க் தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு லிமிட்ல தான் இருக்கும். அந்த லிமிட்ல மட்டுமே வச்சு நீங்க கம்பேர் பண்றப்ப லாஸ்ட் குரூப் 1 விட இந்த குரூப் 1ல கண்டிப்பா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 5 கொஸ்டின் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கம்மியா வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெயின்ஸை கான்பிடென்ட்டா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நமக்கு இல்ல சார் எனக்கு அதுக்கும் கீழே இருக்கு, நான் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுல வந்து நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். இந்த வருஷம் இருக்கக்கூடியது ஈவன் குரூப் 1ல நான் குரூப் 1 மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா இமீடியட்டா நீங்க மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நான் குரூப் 2வும் படிக்கிறேன், குரூப் 1ம் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்ல குரூப் 1க்கு எனக்கு வந்து வேற எந்த எக்ஸாம்லயுமே நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறவங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் குறைந்தபட்சம் இன்னொரு 60 நாள் தான். இந்த 60 நாட்களுக்குள் நீங்க போடுற உழைப்பு பெரிய அளவுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்ப் பண்ண அதுக்கு தேவையான உழைப்பை நீங்க சரியா கொடுக்குறப்ப டெஃபினட்டா உங்களுக்கு 2 விஷயமே சரியா கொண்டு வந்துடலாம். அப்ப இன்னும் குரூப் 1 மெயின்ஸுக்கான டேட்ஸ் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. அதுக்குள்ள குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு வந்துடும். குரூப் 2 ப்ரிலிமினரியில் இருக்கிற மேஜர் போர்ஷன்ஸ் இங்கேயும் மெயின்ஸ்ல இருக்கு. அதனால கொஞ்சம் கிளவரா யோசிச்சு படிச்சோம் அப்படின்னா இந்த வருஷம் நம்ம 2 எக்ஸாமையுமே ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல நான் யூபிஎஸ்சி சார் எனக்கு குரூப் 2 குரூப் 4லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் குரூப் 1 மட்டும்தான் படிப்பேன், நான் ஸ்ட்ராங்கா படிப்பேன் அப்படின்னா நீங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்றதுக்கு உங்க மனசுல இருக்கிற சில குழப்பங்களுக்கு மேபி இது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த விஷயத்த கொஞ்சம் சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணா இதுதான் ஃபைனலா வந்து நிற்கும். அதனால இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க தைரியமா குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு படிங்க. குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. அதனால குரூப் 1 மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கான விஷயங்கள் என்ன, சோர்சஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கு மெயின்ஸுக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே 1 by 1 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச்.